எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட குரல், என்னோட வீடியோ, என்னோட கதை கிடையாது. இது நேற்று கேரளா நடந்த ஒரு விஷயம். ஒரு பஸ்ஸில் ஒரு இஸ்லாத்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பயணம் செய்யும் போது அவர் கூட பயணம் செஞ்ச ஒரு ஆண் தப்பான எண்ணத்தோடு அவர் மேல கை வச்சதாகவும் அதை ஒரு வீடியோ பதிவு செஞ்சு இன்ஸ்டால போட்டதால அவர் துக்கம் தாங்க முடியாம வீட்டில் போய் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு. இது செய்தி கேட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா போச்சு. எல்லா ஆண்களும் தப்பான ஆண்கள் கிடையாது, எல்லா பெண்களும் தப்பான பெண்கள் கிடையாது. எல்லா இதுலயும் ஏதோ ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சு அது எல்லாரும் பாதிக்கின்றதுக்கு இதுவே உதாரணம். அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னாங்க, 1000 நிரபராதி தண்டிக்கப்பட்டாலும் ஒரு குற்றவாளி தப்பிக்க கூடாது. இப்ப இவர் குற்றவாளி நிரபராதி அது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பஸ்ல ஏறும்போது, இப்ப நான் பஸ்ல போகும்போது எத்தனையோ வயசான பெண்களுக்கு பாட்டிகளுக்கு இடம் விட்டுருக்கேன் உட்கார, அப்புறம் கர்ப்பிணிகளுக்கு இடம் விட்டுருக்கேன். இப்ப நான் அடுத்த பஸ்ல 3வது பஸ்ல ஏறும்போது தெரியாம ஒருத்தர் மேல கைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன தப்பான ஆளா தான் பாக்குறாங்க. நான் அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி 2 பஸ்ல நான் நல்லது பண்ண அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிதான் இவருக்கும் நடந்திருக்கலாம். சோ யாரு நம்ம நேர்ல பார்க்காம ஒன்னும் சொல்ல முடியாது. சோ இனிமே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பஸ்ல போகும்போது ஒரு கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜோட கவர் அட்டைப்பட்டி சூப்பரா இருக்கும், ஒரு ஆள் ஃபுல்லா இருக்கும், ஒரு ஆள் வைட்டு இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜோட அட்டையை வாங்கி பஸ்ல வச்சுட்டு போங்க. நான் சொல்றது நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட போற ஆண்களுக்கு சொல்றேன். பாக்கி இந்த ஃப்ராட் வேலை பண்றவங்களாம் அது செட் ஆகாது, அது வேற விஷயம். எந்த பெண்ணையும் தப்பா நினைக்காம போறவங்களுக்கு இதான் சேஃப். இல்ல உங்களையும் கெட்ட இதுல கொண்டு போய் நீங்களும் அந்த நிலைமை கொண்டு வந்துருவாங்க. சோ அதனால நீங்க சேஃபா இருந்துக்கோங்க, அதான் நல்லது.